வணக்கம். தூங்குறப்ப நீங்களும் கொரட்டை விடுவீங்களா? இந்த வீடியோலாம் உங்களுக்காக தாங்க. நம்ம விடுற கொரட்டினால நம்ம பக்கத்துல இருக்கவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி வெளியெல்லாம் ஓடி போற அளவுக்கு நம்ம கொரட்டை விட்டுட்டு இருக்கோம். ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு கொரட்டை விடுறது ஒரு சாதாரண ப்ராப்ளம் கிடையாதுங்க. இது ரொம்பவே டேஞ்சரானது. சோ கொரட்டை எப்படி வருது அண்ட் ஆயுர்வேதத்தின் படி கொரட்டை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். சோ வித்அவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவதுங்க கொரட்டை ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்பால ஆக்சிஜனை கரெக்டா எடுத்துக்க முடியல அப்படின்னா கொரட்டை வருங்க. அது மட்டும் இல்லாமங்க ரிசர்ச் படி பார்க்கும்போது 75% கொரட்டை விடுறவங்களுக்கு தூக்கத்துல மூச்சு திணறல் அதாவது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா வரும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொழுப்பு அதிகமா இருந்தாலும் கொரட்டை வரும். சோ உங்களுக்கு உடம்புல ஃபேட் அதிகமா இருந்தா உடனே வெயிட் லாஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மல்லாந்து அதாவது மேல் நோக்கி படுக்கிறீங்க அப்படின்னா படுக்கிறப்போ உங்க நாக்கோட பேஸும் சாஃப்ட் பேலட்டும் கொலாப்ஸ் ஆகி அது மூலமா உங்களுக்கு இந்த கொரட்டை விடுற சத்தம் ஏற்படுங்க. சோ நீங்க கொரட்டை விடுறது உங்க தூக்கத்துல தெரிஞ்சது அப்படின்னா லெஃப்ட் சைடா திரும்பி படுங்க. நீங்க தூங்குறதுக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆல்கஹால் கன்சப்ஷன் அதாவது சரக்கு அடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கொரட்டை வருங்க. சோ இந்த கொரட்டையை தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுர்வேதத்தின் படி நசியம் பண்ணணுங்க. அதாவதுங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட 2 மூக்குகளையும் 2 சொட்டு ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கொரட்டை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். அண்ட் செகண்ட் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா இஞ்சி, கிராம்பு, மிளகு, மஞ்சள் இது 4 சேர்த்து ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணி அது வெதுவெதுப்பான சூட்ல இருக்கும் போது அதுல கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சீங்க அப்படின்னா உங்களோட கொரட்டை கம்மியாகும். இது ஒரு 30 நாள் அளவுக்கு ரொட்டீனா பண்ணுங்க. படிப்படியா உங்களோட கொரட்டை குறைஞ்சுக்கிட்டே வரும். சோ ஆயுர்வேதத்தின் படி இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்க கொரட்டையை தடுத்துக்கோங்க. அண்ட் கொரட்டையினால பெரிய பாதிப்புகள்லாம் வராம உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க. சோ அண்ட் ரொம்ப முக்கியமா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. இந்த நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.